இந்த ஒத்தக்கலை தூணை பார்க்குறதுக்கு மலை மேலே போகணுமா? ஆமாம், அப்புறம் மதுரையில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. அது தெரியுமா? இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸு மதுரையில் இருக்க கீழக்குயிலக்குடி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்க சமணர் படுக்கை. கீழே என்ட்ரன்ஸ்லேயே தெப்ப குளத்தோடு சேர்த்து ஒரு கோயில் இருக்குது. அது காவல் தெய்வம்னு நினைக்கிறேன். அப்படியே மொல்லமாக படிக்கட்டு மேலே ஏறி நடக்க ஆரம்பித்தோம். மேலே ஏறியாத சூப்பர் வியூஸ். ஒரு சில இடங்களில் படிக்கட்டு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ போகும்போது கேர்ஃபுல்லாக போகணும். கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னே மேலே சமணர் படுக்கை, நிறைய கல்வெட்டுக்கள், சமண சிற்பங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அடுத்து மதுரையோட முழு அழகை ரசிக்கலான்ட்டு மேலே ஏறி போனோம். தயவுசெய்து இங்கே வரும்போது தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா வெயில் தாங்க முடியல. நல்ல வேலை அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அது கடியில் உட்காந்து ஜம்முன்னு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கடைசி அந்த ஒத்தக்கலை தூணுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இந்த ஒத்தக்கலை தூணை பார்க்குறது அவ்வளோ தூரம் தான். இங்கே வந்து என்ன ஒரு கல் மட்டுமா தெரியுது? சுற்றி பாரு, மதுரை மொத்தமும் தெரியுது.